அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கால்நடைகளின் உரிமைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 1766 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கால்நடைகள் மற்ற பிராணிகளுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 2363 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பயணத்தில் ஒரு இடத்திலே தங்க நேர்ந்தால் பயண ஊர்திகளின் சுமைகளை இறக்கி அவற்றை மேயவிடும் வரை தொழுகையை நாங்கள் தொழமாட்டோம். தங்களையும் தங்களுடைய பொருட்களையும் சுமந்து வரக்கூடிய பயணத்தின் முக்கியமாக கருதப்படக்கூடிய கால்நடைகள், அவைகளுக்கு உண்டான உரிமைகள் என்ன? அந்த கால்நடையை விட்டு நீங்கள் இறங்கினால் அவைகள் மீது இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கீழே இறக்கி வைத்து விடுங்கள். அவைகள் சிரமமின்றி மேய்ந்து கொள்வதற்கு இலகுவான சூழல்களை உருவாக்கி கொடுங்கள். அதற்கு பின்பாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுறுத்திய செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். கால்நடைகளுக்கு போதிய உணவு கொடுக்காமல் அவைகளை பட்டினி போடுவது படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவை கோபமூட்டும் செயல் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. கால்நடைகள் தமது தேவைகளை வெளியிலே சொல்ல முடியாதவைகள், அவைகளால் வெளியிலே சொல்ல இயலாது. இந்நிலையிலே அவைகளுக்கு உணவு கொடுப்பதில், தானியம் கொடுப்பதில், தீனி கொடுப்பதில் அதிக கவனம் வைப்பது மிக அவசியமாகும். இதில் எந்த விதமான அசட்டுத்தனமும் வந்துவிடக்கூடாது, கஞ்சத்தனமும் வந்துவிடக்கூடாது. அதுவெல்லாம் மிகப்பெரிய கொடிய பாவங்களாக அமைந்துவிடும். பயிர் பசைகள் பெருகி செழிக்கும் காலமாக இருக்கும் போது பூமியில் நாலா திசைகளிலும் புற்பூண்டுகள் முளைத்திருக்கும். அக்காலத்தில் பயணத்தில் உள்ள அந்த கால்நடைகள் மேய்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திட வேண்டும். அவைகள் வழியில் பசி தாகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே அறிவுறுத்தி காட்டுகிறது. இது நாம் பதிவிக்கக்கூடிய கால்நடைகளாக இருந்தாலும் சரி, நாம் வளர்த்து வரக்கூடிய கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மற்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு உண்டான பொறுப்பு தீனி கொடுப்பது, அவைகளுக்கு நீராகாரம் கொடுப்பது, இந்த பொறுப்பு நம்மை வந்து அடைந்து விடுகிறது. எனவே நம்மை வந்து அடைந்து விட்ட இந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதன் மூலமாக நாம் தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவோம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கால்நடைகள் விஷயத்திலேயும் மற்ற விஷயத்திலேயும் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.